மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம் புரட்சி தமிழரின் எழுச்சி பயணத்தில் விருதுநகர் மேற்கு மாவட்டம் சிவகாசி சட்டமன்ற தொகுதி பேருந்து நிலையம் அருகே அலைகடல் என திறந்திருக்கக்கூடிய பல்லாயிரக்கணக்கான மக்கள் மத்தியிலே உற்சாக வரவேற்புக்கு மத்தியிலே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமியுடைய வாகனம் தவழ்ந்து வந்து கொண்டிருக்கிறது. இந்த சிவகாசி சட்டமன்ற தொகுதியில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு மக்கள் நல திட்டங்களாக பல்வேறு திட்டங்களை இந்த தொகுதியில் இருக்கக்கூடிய மக்களுக்கு செய்து கொடுத்திருக்கிறது. நன்றியோடு அந்த மக்கள் இன்றைக்கு எண்ணி பார்த்திருக்கிறார்கள். அதிமுக ஆட்சியில கொண்டு வரப்பட்ட திருத்தங்கள் சிவகாசி மேம்பாலம், சாட்டியாபுரம் சிவகாசி மேம்பாலத்தை தாமதப்படுத்தி தற்போதுதான் சாட்டியாபுரம் சிவகாசி மேம்பால பணிகள் 60% மட்டுமே நிறைவடைந்திருக்கிறது. அரசியல் காழ்ப்புணர்ச்சி காரணமாக இது போன்ற மக்கள் நல திட்டங்களை மிக குறைவாக, குறிப்பாக மக்களுக்கு இடையூறை ஏற்படுத்தக்கூடிய விதத்திலே மிக குறைவான அளவிலே இந்த பணிகள் நடைபெற்று வருவதாக இங்கு இருக்கக்கூடிய மக்கள் வேதனை தெரிவித்திருக்கிறார்கள். சிவகாசி திருத்தங்கள் மேம்பால பணிகள் தற்போது வரை தொடங்கப்படவில்லை. அதே போன்று நடைபெற்று வரக்கூடிய தேர்தலை கருத்தில் கொண்டுதான் சிவகாசி ரிங் ரோடு அமைக்கக்கூடிய பணியை ஆளுகிற திமுக அரசு துவங்கி இருக்கிறது. மாநகராட்சியில் எந்த ஒரு அடிப்படை வசதியும் செய்து கொடுக்கப்படவில்லை என்கிற ஒரு நிலையை இன்றைக்கு திமுக அரசு வைத்திருக்கிறது. மக்கள் மிகப்பெரிய அளவில் சொல்ல முடியாத வேதனையோடு இருக்கக்கூடிய அவலத்தை நாம் பார்க்க முடிகிறது. அதிமுக ஆட்சியிலே சிவகாசி தொகுதிக்கு பல்வேறு நலத்திட்டங்கள் கொண்டு வரப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இந்த தொகுதியில் இருக்கக்கூடிய மக்களுக்கு பல்வேறு நலத்திட்டங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. கடந்த 10 ஆண்டு கால அதிமுக ஆட்சியில் சிவகாசியில் கலை கல்லூரி, அறிவியல் கல்லூரி கொண்டு வரப்பட்டிருக்கிறது. மாநகராட்சி அலுவலகம் கட்டி கொடுக்கப்பட்டிருக்கிறது. சிவகாசி நகராட்சி, திருத்தங்கல் நகராட்சி ஒன்றிணைத்து சிவகாசி மாநகராட்சியாக தரம் உயர்த்தப்பட்டு முதல் தவணையாக 50 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டிருக்கிறது. வாடகை கட்டிடத்திலே செயல்பட்டு வந்த நீதிமன்ற வளாகத்தை நீதிமன்ற குடியிருப்புகளை இங்கு அமைத்துக் கொடுத்தது அதிமுக அரசு. வாடகை இடத்திலே செயல்பட்டு வந்த வட்டார போக்குவரத்து அலுவலகத்துக்கு சொந்த கட்டிடம் அமைத்துக் கொடுத்தது அதிமுக அரசு. திருத்தங்கல் சிவகாசி மேம்பாலம், சிவகாசி சாட்சியாபுரம் மேம்பாலம், அதே போன்று சிவகாசி ரிங் ரோடு என எடுப்பதற்கான அரசாணை உள்ளிட்டவை அதிமுக ஆட்சியிலே கொண்டு வரப்பட்டது. மக்கள் நலனை கருத்தில் கொண்டு பல்வேறு நலத்திட்டங்கள் கொண்டு வரப்பட்டிருக்கிறது. அதிநவீன வசதியுடன் தீயணைப்புத்துறை அலுவலகம் கட்டிக் கொடுக்கப்பட்டிருக்கிறது. சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகம் கட்டிக் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இவை அனைத்தும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலே சிவகாசி சட்டமன்ற தொகுதிக்கு கொண்டு வரப்பட்டது. சிவகாசி இங்கு வாழ்வாதாரமாக இருக்கக்கூடிய பட்டாசு தொழிற்சாலைகள் ஏற்படக்கூடிய விபத்துக்கள் மீட்பு பணிகள் இங்கே மிகப்பெரிய அளவில் கொடுப்பதில்லை. இந்த சாலை விபத்துகளில் ஏற்படக்கூடிய பட்டாசு ஆலைகளில் ஏற்படக்கூடிய விபத்துக்கள் சாலை குறுகிய அளவில் இருப்பதே மிகப்பெரிய காரணம் என்று இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் குற்றம் சாட்டியிருக்கிறார்கள். சிவகாசியை பொறுத்தளவிற்கு சிவகாசியினுடைய இந்த கண்டக பூமி சிந்துகிற தண்ணீருக்கு அளவே இல்லை என்கிற ஒரு வேதனை இந்த மக்கள் மத்தியில் இருக்கிறது. அதே நேரத்திலே பட்டாசு தொழிலையும் அதே போல காலண்டர் டைரி போன்றவை தயாரிக்கக்கூடிய ஒரு தொழிலை நம்பியே இங்கு இருக்கக்கூடிய பெண்கள், அதாவது 90% பெண்கள், 90% ஆண்களுடைய வாழ்வாதாரம் என்பது இருக்கிறது. கணவனை இழந்த மனைவிகளை இழந்த கணவன்கள், பெற்றோரை இழந்த பிள்ளைகள் என தண்ணீருக்கு மத்தியில் தான் இந்த சிவகாசி பூமி ஒவ்வொரு காலையும் நகர்த்தி கொண்டிருக்கிறது. தீபாவளி தோறும் ஒவ்வொரு ஆண்டும் ஒவ்வொரு இல்லங்களிலும் பட்டாசு சத்தம் கேட்டுக் கொண்டிருக்கிறது. ஆனால் இந்த மண்ணிலே, சிவகாசி மண்ணிலே ஒவ்வொரு நாளும் இந்த பட்டாசு தொழிற்சாலைக்கு செல்லக்கூடிய மக்கள் வீடு திரும்புவார்களா என்கிற ஒரு நிலை இருக்கிறது. அதே நேரத்திலே எப்போது பட்டாசு சட்டம் போல பட்டாசு ஆலைகள் சட்டம் கேட்டவுடனே எங்கோ ஒரு விபத்து நடந்துவிட்டது, எத்தனை பேர் உயிரிழந்தார்களோ என்ன பரிகரிக்கக்கூடிய நிலைதான் இந்த மண்ணிலே இருக்கிறது. இந்த மண்ணிலே இந்த பட்டாசு தொழிலை நம்பி இருக்கக்கூடிய மக்கள் பாதுகாப்பான பட்டாசு தொழிற்சாலைகளை உருவாக்குவதற்கும் பட்டாசு தொழிலை செய்வதற்கும், அதே நேரத்தில் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய சிறிய சாலைகளை பெரிய சாலைகளாக மாற்றி போக்குவரத்திற்கு, குறிப்பாக தீ விபத்து ஏற்பட்டால் கூட ஒரு தீயணைப்பு வாகனம் செல்வதற்கு கூட கெடுபடியான இடங்களிலே பட்டாசு தொழிற்சாலைகள் எல்லாம் இருப்பதாக வேதனை தெரிவிக்கிறார்கள். அதனையெல்லாம் இந்த அரசு கண்டுகொள்ளவில்லை என்கிற குற்றச்சாட்டு இருக்கிறது. பட்டாசு வெடிக்கும் சத்தத்தை விட இந்த ஆலைகளிலே வெடி விபத்துகளும் அங்கே நிகழக்கூடிய உயிரிழப்புகளும் அதிகமாக இருக்கிறது. அதனை தடுக்க வேண்டும், அதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்றுதான் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்களுடைய எதிர்பார்ப்பாக இருக்கிறது.